தீபாவளின்னு சொல்லி தீபாவளி ஒருபடியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நிறைய துணி தைச்சேன், நிறைய ஸ்வீட்டு காரமெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். எல்லார் வீட்லேயும் நல்லபடியாக தீபாவளி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லேட்டாக சொல்கிறேன், பரவாயில்ல. நான் முதல் நாள் தான் நாங்கள் பலகாரம் செய்யவே ஆரம்பித்தோம். முதல்ல மாலாடு, அதுக்கப்புறமா முறுக்கு. மாலாடுக்கு வந்து எல்லோரும் பாசிப்பருப்பில் செய்வாங்க, நான் கடலைப்பருப்பில் தான் செய்வேன். கடலைப்பருப்பை வறுத்து மிஷினில் கொடுத்து 3க்கு 1 ஜீனி அளவு போட்டு ஏலக்காய் பொடி போட்டு செய்வோம். அதே மாதிரி எப்போதும் போல் முறுக்கும் செஞ்சோம். என் பொண்ணுக்கு தனியாக எனக்கு தனியாக அப்படி செஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தோம். சாமிக்கு வந்து வாழை இலை போட்டு விரதம் மாதிரி இருந்து அதில் வந்து நாங்கள் செஞ்ச பலகாரத்தெல்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். என்னென்ன பலகாரம் வச்சேன்னா, காலையில் கேசரி போட்டேன், இட்லி, சட்னி, சாம்பார் செஞ்சு அதிரசத்துக்கு வந்து இந்த தடவை மாவு வெளியே வாங்கி செஞ்சோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒருத்தங்க வந்து மாவு விற்றாங்க, அந்த மாவு வாங்கி அதிரசமும் செஞ்சுருந்தேன் இந்த தடவை. அதுக்கப்புறம் சாயங்காலமாக அப்படியே பொண்ணு வீட்டுக்கு போனோம். பொண்ணு வீட்டில் வந்து நல்லா தெருவில் எல்லோரும் வெடி வெடித்தாங்க. எங்கள் காலத்து வெடி மாதிரி சங்கு சக்கரம், புஸ்வானம், லட்சுமி வெடி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த தடவை வித்தியாசமான வெடிகள், அந்த பீகாக் அப்படின்ற வெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சங்கு சக்கரம் பாருங்கள், வித்தியாசமாக சுற்றி வெடிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.